டேட்டா டைப்புன்றது உங்களோட ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற ஒரு வேரியபிள் எந்த மாதிரியான டேட்டாவை கொண்டதுன்னு முடிவு பண்ணுறது. இப்போ ஒரு வேரியபிள்குள்ளே வெறும் 1 2 3 மாதிரியான நம்பர்களை சேவ் பண்ணிங்கன்னா அது இன்டீஜர் டேட்டா டைப். பர்சன்டேஜ் எல்லாம் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஃப்ளோட் டேட்டா டைப். டெக்ஸ்ட் மெசேஜை தான் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இந்த மாதிரி ஒரு வேரியபிள்குள்ளே இருக்கிற டேட்டாவை வச்சு தான் பிஹெச்பி அதோட டேட்டா டைப் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கும். அப்படி பிஹெச்பிக்குள்ளே மொத்தம் எத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ். முதல்ல நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் மெசேஜை சேவ் பண்ணால் அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். கவனிச்சிங்கன்னா பிஹெச்பியில் ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜை டபுள் கோட்ஸ்லேயோ அல்லது சிங்கிள் கோட்ஸ்லேயோ கொடுத்து சேவ் பண்ணலாம். அடுத்தது இன்டீஜர் டேட்டா டைப். இன்டீஜர் டேட்டா டைப்புன்றது நம்பர்களை மட்டுமே சேவ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப். அந்த நம்பர் டெசிமல் நம்பராக இருக்கக்கூடாது. அந்த நம்பர் எந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது வேறுபாட்டு எல்லைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா -2,147,488,647 இருந்து +2,147,483,647 அந்த நம்பர் இருக்கணும். இன்டீஜர் நம்பருக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. முதல் ரூல், இன்டீஜரில் நீங்கள் சேவ் பண்ணுற ஒரு நம்பர் ஒரு சிங்கிள் நம்பராக தான் இருக்கணும். ரெண்டாவது, இன்டீஜரில் நீங்கள் ஒரு டெசிமல் நம்பரையே சேவ் பண்ணக்கூடாது. ஒரு இன்டீஜருக்குள்ளே இருக்கிற நம்பர் நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம் அல்லது பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம். இப்போ இங்கே காட்டியிருக்கிற எக்ஸாம்பிளில் எக்ஸ்ன்ற வேரியபிள்குள்ளே 5985 அப்படின்ற ஒரு நம்பரை சேவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக var_dump ஆஃப் அந்த வேரியபிளில் உள்ளே கொடுத்துருக்கோம். இந்த var_dump அப்படின்ற மெத்தட்குள்ளே நீங்கள் எந்த வேரியபிளை கொடுத்தாலும் கொடுத்த அந்த வேரியபிள் எந்த டேட்டா டைப் பண்ணணும், அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கணும் காமிச்சிரும். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த வேரியபிள் ஒரு இன்டீஜர் டைப் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ 5985 அப்படின்றதும் நம்மளுக்கு காமிச்சிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு டெசிமல் நம்பரை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அல்லது ஏதாவது ஒரு பர்சன்டேஜ், அதாவது சதவீதத்தை நீங்கள் பதிவு செய்யணும்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய டேட்டா டைப் ஃப்ளோட் டேட்டா டைப். ஃப்ளோட்டுங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை சேவ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப், அதாவது டெசிமல் நம்பர்ஸ் மாதிரி. பூலியன் டேட்டா டைப்பில் கொடுக்கக்கூடிய ரெண்டு நிலை என்னென்னா ட்ரூ அல்லது ஃபால்ஸ். நீங்கள் பிஹெச்பியில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூலியனுங்கிற விஷயம் எதுக்கு பயன்படுதுன்னு புரியும். அரேங்கிறது பல்வேறு வேல்யூ கொண்ட ஒரு ஒற்றை வேரியபிள்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கார்ஸ்ன்ற ஒரு சிங்கிள் வேரியபிள்குள்ளே நம்ம மல்டிப்பிள் வேல்யூஸ், அதாவது வோல்வோ, BMW, டொயோட்டோ மாதிரியான மல்டிப்பிள் வேல்யூஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டேட்டா டைப் அரே. இப்போ இந்த var_dump மெத்தடுக்குள்ளே இந்த கார்ஸ்ன்ற வேரியபிளை போட்டு நம்ம அவுட்புட்டில் பார்த்தா நம்மளுக்கு இது ஒரு அரே டேட்டா டைப் பண்ணோம். அதுக்குள்ளே இருக்கிறது 3 வேல்யூஸ்ன்னும் காட்டுது. அந்த 3 வேல்யூஸும் அரே டேட்டாக்குள்ளே எந்தெந்த இடத்துலலாம் பதிவாயிருக்குன்னு காட்டுது. 0ன்ற இண்டெக்ஸ்க்குள்ளே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் 5 கேரக்டர் பதிவாயிருக்கு, அது ஓல்வோ. 1ன்ற இண்டெக்ஸில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் 3 கேரக்டர்ஸ் பதிவாயிருக்கு, அது BMW. 2ன்ற இண்டெக்ஸில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் 6 கேரக்டர்ஸ் பதிவாயிருக்கு, அது டொயோட்டா. பிஹெச்பியில் அரேவோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிஹெச்பியை கற்றுக்க இந்த அரேவோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். ஆப்ஜெக்ட்னு சொன்னாலே நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்டுக்குள்ளே வந்தாகணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கிளாஸஸும் ஆப்ஜெக்டும் தான் 2 முக்கியமான தூண்கள். ஒரு கிளாஸுங்கிறது ஒரு மாதிரி வடிவம் மாதிரி. அந்த மாதிரி வடிவத்தை கொண்டு தான் ஒரு ஆப்ஜெக்ட் உயிர் பெற்று வரும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே அந்த கிளாஸ்ன்ற மாதிரி வடிவத்திலேருந்து வெளியில் வரும்போது அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லப்படுற அங்கங்களை கொண்டு தான் அது வெளியில் வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த காருன்ற கிளாஸ்க்குள்ளே 2 ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒன்று கலர், இன்னொன்று மாடல். அதுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கலர், மாடல்ன்ற 2 வேல்யூவையும் அந்த கிளாஸை உருவாக்கும் போது கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும்போது அந்த வேல்யூவை தான் அப்போ க்ரியேட் பண்ண போகிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான வேல்யூஸாக அது 2 வேல்யூஸையும் அசைன் பண்ணிக்குது. அப்படி அசைன் பண்ண பிறகு அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்குள்ளே மை கார் இஸ் அ அப்படின்ற ஒரு டெக்ஸ்டோட திஸ் கலர், அதாவது இந்த ஆப்ஜெக்டில் நம்ம கொடுக்க போகிற கலரை இங்கே நம்ம வாங்கிக்கிறோம்.
அப்புறம் இந்த ஆப்ஜெக்டில் கொடுக்க போகிற மாடலை நம்ம இங்கே காமிக்கிறோம். அப்படி காமிக்கும் போது இந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை இப்படி ஜென்ரேட் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. இப்போ இந்த கிளாஸோட வேலையே இதுதான். இந்த மாதிரி வடிவத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஈக்குவல் டு நியூ, அப்புறம் அந்த கிளாஸோட பெயரை கொடுக்கணும். அதுக்கடுத்து பேரந்தசிஸ்குள்ளே நம்ம 2 வேல்யூஸை கொடுத்தாகணும், ஒன்று கலர், ஒன்று மாடல். இப்போ இதை கொடுத்த பிறகு ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகி இந்த வேரியபிள்குள்ளே அசைன் ஆகிடும். இப்போது அதுக்குள்ளே இருக்கிற மெத்தடான மெசேஜின்ற மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். அப்படி கால் பண்ணும் போது நம்ம கொடுத்த இந்த பிளாக் மற்றும் வோல்வோன்ற இந்த கலர் மற்றும் மாடல் வேல்யூவை அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே எடுத்துக்கிட்டு அசைன் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற மெசேஜின்ற இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது அப்போது அந்த ஆப்ஜெக்டை நம்ம உருவாக்கும் போது கொடுத்த அந்த பிளாக் மற்றும் வோல்வோன்ற இந்த கலர் மற்றும் மாடல் வேல்யூவை அது டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணதை நம்ம இங்கே எக்கோ பண்ணும் போது அந்த டெக்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும் அவுட்புட்டில். அதே மாதிரி தான் கீழே இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்டை நம்ம உருவாக்குறோம். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸான கலர் ரெட் மற்றும் மாடல் டொயோட்டா. இப்போ இதை சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்புட் இப்படி தான் வரும். மை கார் இஸ் அ பிளாக் வோல்வோ, அதாவது முதல் ஆப்ஜெக்டோட மெசேஜ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். மை கார் இஸ் அ ரெட் டொயோட்டா, இது 2வது ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ண ஸ்ட்ரிங். இந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்துறதுக்கு காரணமே ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு மெமரியை கொண்டது. நல் டேட்டா டைப். நல்லுங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்குள்ளே எந்த வேல்யூவுமே இருக்காது. நீங்கள் புதுசாக ஒரு வேரியபிளை உருவாக்கும் போது அதுக்குள்ளே எந்த வேல்யூவுமே இல்லாத போது PHP தானாகவே அந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடிய முதல் வேல்யூவே நல் தான். நல்லுங்கிறது ஒரு வேரியபிள்குள்ளே எந்த வேல்யூவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளை நீங்கள் காலி பண்ணணும், அதாவது எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேரியபிள்குள்ளே நல் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ்ன்றது நல் கொண்டதால் இப்போ இந்த var_dump இந்த வேரியபிளை கொடுக்கும் போது என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ நல் அப்படின்றத நம்மளுக்கு காமிச்சிருக்கு. கடைசியாக நீங்கள் பார்க்க போகிறது ரிசோர்ஸ் டேட்டா டைப். ரிசோர்ஸ்ன்றது ஒரு டேட்டா டைப்பே கிடையாது. ப்ரோக்ராம்லேருந்து நம்ம வெளியில் தொடர்பு கொள்கிற ஒரு சில முக்கியமான தகவல்களை பதிவு பண்ணி வச்சுக்கிற ஒரு இடம். ஒரு டேட்டாபேஸ் கால் உதாரணத்தில் நீங்கள் ஒரு கனெக்ஷனுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே நீங்கள் MySQL டேட்டாபேஸாக கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது அந்த கனெக்ஷன் வேரியபிள்குள்ளே இந்த கனெக்ஷன் நிலச்சி நிற்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆக ரிசோர்ஸ்ன்ற டேட்டா டைப் ஒரு சில முக்கியமான தகவல்களை பதிவு பண்ணி வைக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியது.